எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எல்லாரும் கண்களை மூடி தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படி வந்திருக்கிறோம். மனுஷருடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக வரலை. ஆகையினால கர்த்தர் என்னோடு கூட பேசணும். ஏன்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். மோசையோடு கூட கர்த்தர் பேசும்படி விரும்பினார். தேவ ஜனங்களோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசுகிற தேவன். இந்த நாளிலும் நம்மோடு கூட தேவனாய் கர்த்தர் பேசும்படியாகவும் அவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாகவும் தேவனுடைய வார்த்தை நம்மோடுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாகவும் தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இது நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனையிலும் இதோ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட நீ பேசுகிற தேவன். உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை, உம்முடைய ஆண்டவரே ராஜா இருத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு போதிக்கிற தேவனப்பா. இதோ தேவ சமூகத்தில் வந்திருக்கிற யாவரையும் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் யாவரையும் இப்படி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறாங்க. இப்படி வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுகிறாங்க. தேவ ஆவியானவர் நீர் எங்கள் நடுவில் கிரியை செய்கிறாங்க. பேசுகிற அடியனையும் கர்த்தருடைய மகிமையானது பிரசன்னமானது நீர் மூடிக்கொண்டு ஆண்டவரே தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறாங்க. நீர் எங்களோடு கூட நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த கர்த்தருடைய ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒளிப்பதிவு மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை முடிவில் நமக்கு திருப்பந்தி உண்டு. ஆகையினால பொறுமையாக இருந்து இந்த திருப்பந்தியில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு கடந்து போவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு திருப்பந்தியின் ஆராதனையின் போதும் நாம் சுத்திகரிப்பின் செய்திகளை நாம் கேட்டு தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் காலையில் உங்களுக்கு திருவிருந்து கொடுப்பாங்க, மாலையில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் சிலருக்கு தெரியல. ஏன் சாயந்தரமும் கொடுக்கலாமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. காலையில் தான் சுத்திகரிப்பு செய்தியை நம்ம கேட்குறோம். நம்ம கேட்டு நம்ம சுத்திகரிப்பு அடைந்த பிறகு தான் நம்ம திருவிருந்தையை பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? இது வருவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கறது அல்ல. சுத்திகரிப்பு அடைந்த பிறகு தான் திருப்பந்தியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால தான் விசேஷமாக உங்களை கடினமாக காலை ஆராதனை நீங்கள் வாங்க என்று சொல்லி அழைக்கிறது நோக்கமே அதுதான். ஒவ்வொருவரும் சுத்திகரிப்பு பெற்றுக்கொண்டு நாம் திருப்பந்தியில் பங்கு பெறுவது நமக்கு ஆசீர்வாதமானது. ஆகையினால ஒவ்வொரு திருப்பந்தியின் போதும் சுத்திகரிப்பின் செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். இந்த ஆராதனையிலும் கூட நம்ம வேத வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6லிருந்து 9 வரைக்கும். அப்பொழுது அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன்.
கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வு ஒரு ஓமையாக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு போதனை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய எல்லா போதனைகளும் அநேகமாய் அவர் ஓமைகளாகவே அவர் பயன்படுத்துவதில் அவர் வல்லவரான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதிகமாக ஓமைகளாகவே, ஓமான கதைகளாகவே சொல்லி அவர் போதனைகளை அவர் செய்கிறதுல அவர் நல்ல ஒரு தேவனாக இருந்தார். பாருங்க, அவர் தம்முடைய போதனைகள் எல்லாம் அநேக இடங்களில் இந்த 4 சுவிசேஷங்களில் நாம் ஓமைகளாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 4 சுவிசேஷங்களிலும் 50க்கும் மேற்பட்ட போதனைகளை ஓமானங்களாக, ஓமை கதைகளாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அதில் ஒன்றை தான் நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் அவர் சொல்லுகிறது சம்பவம் என்னன்னா, இது யூதர்களுக்கும், அங்கே இருக்கிற யூதர்களுக்கும், அதே போல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க தேவ ஜனங்களுக்கும் இது பொருந்துகிறதா இருக்கிறது. என்ன பொருந்துகிறதா இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வாசித்த வேத பகுதியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தியானிப்போம் என்று சொன்னால், இதன் கருப்பொருள் என்னன்னாக்கா, மனம் திரும்ப அழைப்பு, திரும்பாவிட்டால் கர்த்தருடைய தண்டனை வரும். இதுதான் இதோடைய பொருள். மனம் திரும்ப அழைப்பு, திரும்பாவிட்டால் கர்த்தருடைய தண்டனை வரும். யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. யார் இந்த அத்தி மரம் அப்படின்னா, பாருங்க, இயேசு கிறிஸ்து இங்கே ஆரம்பிக்கிறார். முதலாவது, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தான். நல்லா கவனிக்கணும். ஒருவன் தன் திராட்சை தோட்டம், அப்போனா திராட்சை தோட்டத்துக்கு சொந்தக்காரர். அவர் என்ன பண்ணுறாரா, அத்தி மரத்தை நட்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லையா. அப்போ ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் அப்படின்னும் போது அது யார் அப்படின்னாக்கா தேவனை குறிக்குது. அப்போ திராட்சை தோட்டம் என்று சொன்னால் சபையும் குறிக்குது, பல இடங்களில் உலகத்தையும் குறிக்குது. அல்லேலூயா. எல்லாம் அவரது தான், உலகம்லாம். அதே போல் சபையும் அவர் தான். அப்போ பாருங்க, அத்தி மரம் என்றால் அந்த நாட்களில் சொன்ன எழுத்தின்படி யூதர்களையும் குறிக்குது, இன்றைக்கு நம்ம தேவ ஜனங்களாக இருக்கிற நம்மையும் குறிக்கிறது. அல்லேலூயா. தோட்டக்காரன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த சம்பவத்தில் நம்ம கவனிக்க போகிறோம். பாருங்களேன், இது நமக்கு எப்படி பொருந்துது அப்படி என்பதை நம்ம பார்க்க போகிறோம். தேவன் தன் திராட்சை தோட்டமாகிய சபையில் அத்தி மரமாகிய நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அதை தான் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படின்னா தேவனுடைய சபையாகிய தேவனை ஆராதிக்கிற நம்முடைய சபையில் இன்றைக்கு நம்ம கூடி வந்திருக்கிற இந்த இடத்துல கூட அத்திமரம் போல நம்மையும் தேவனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையில் அங்கே என்ன பண்ணுறாரு, நம்மளை கொண்டு வந்து இந்த சபையில் உறுப்பினராக வாழும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? உண்மையாகவே நம்ம எல்லாரும் எங்கே இருக்குனாக்கா சபையில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற அத்திமரம். அல்லேலூயா. இப்போ நீங்களே நம்மையும் சேர்ந்து அதை நம்ம கவனிக்க போகிறோம். அப்படியானால் பொதுவாகவே எழுத்தின்படியாக நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், எந்த மனுஷனும் திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்தி மரத்தை வைக்கவே மாட்டான். எழுத்தின்படியாக பார்ப்பேன்னு சொன்னால், ஏன்னா திராட்சை தோட்டம் அப்படின்னும் போது திராட்சை பழங்கள் தான் அப்படி தோட்டங்களை ஒரே அந்த திராட்சை தோட்டத்தின் நீங்கள் போய் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னாக்கா, இந்த திராட்சை செடி கொடிகளாக வளர்ந்து அது பந்தல் போல அது உள்ளே போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த செடியானது கொடி போல் படர்ந்து என்ன பண்ணுமா, அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கொடியிலேருந்து திராட்சை பழங்களை அது என்ன பண்ணுமா, கொத்து கொத்தா அழகாக அது தொங்கும். அதை பார்ப்பதற்கே அழகாக இருக்கும். அப்படியானா அது எப்படி இருக்கும்னாக்கா, அது உள்ளே போகும்போது அழகாக இருக்கும், அது திராட்சை பழ வாசனையாக இருக்கும். அந்த தோட்டமே
இந்த திராட்சை பழங்களும் செடிகளும் கொடிகளுமாக பந்தல் போல் அழகாக அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்கள் அந்த இடத்துல அந்த மாதிரி இங்கே இல்லை. ஆனால் நம்ம நிச்சயமாகவே உங்களை ஒரு டிஸ்பிளேயில் போட்டு காமிச்சா நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அது கீழே அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்காம இருந்திருப்பீங்க இல்லையா, தோட்டத்தில் அப்படி தான் இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது அது பாருங்கள், அந்த நடுவில் அத்தி மரத்தை யாரும் என்ன பண்ண முடியாது, வைக்க மாட்டான். எந்த ஒரு நல்ல மனுஷனும் வைக்கவே மாட்டான். ஆனால் இங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது அதன் நடுவில் தான் எங்கே வச்சிருக்கிறாரு, அத்தி மரத்தை நட்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும் போது, அப்படின்னா சம்பந்தமே இல்லாத ஒன்றை தேவனாய் கர்த்தர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்திருப்பது அந்த அத்தி மரத்துக்கு பாக்கியம். அல்லேலூயா. அந்த அத்தி மரத்துக்கு ஸ்லாக்கியமே இல்லை இல்லையா, ஆனால் ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். எதற்குனாக்கா இந்த அத்தி மரத்தை அங்கே கொண்டு வந்து நட்டு அதை என்ன பண்ணுறாருன்னா அது செழிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்தி மரத்தை தேவனாய் கர்த்தர் நட்டு அவர் என்ன பண்ணுறாரா 3 வருஷம் காத்துட்ருக்கிறாராம். அப்போ 3 வருஷம் கழித்து இந்த அத்தி மரத்தினுடைய சில நன்மைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 3 வருஷம் கழித்து பார்க்குறாரு. பார்த்தாக்கா இந்த மரத்தில் என்ன இல்லை, ஒரு கனியும் இல்லை. ஒவ்வொரு அத்தி மரமும் கவனிக்கணும், அது 3 முறை அதை என்ன பண்ணுமா, பழங்களை அது கொடுக்கும் 3 முறை. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா 3 வருஷத்துக்கும் இவர் வந்து பார்க்குறாரு, ஒவ்வொரு ஆண்டுலேயும் 3 முறை இது விளைச்சலை கொடுக்கும். ஆனால் இவர் பார்க்குறாரு 3 ஆச்சு, 3 வருஷம், ஆனால் ஒரு நாளில் கூட என்ன இல்லை, கனிகளே இல்லை. ஆகையினால இதை பார்த்து தான் இப்போ இவ்வளோ பெரிய மரம் நான் எதற்கு கொண்டு வந்து வச்சேன், எப்படியெல்லாம் இது இருக்குன்னு நினச்சேன், இது எப்படியெல்லாம் கனி தரும்னு நினச்சேன், ஆனால் இந்த மரம் இருப்பது பிரயோஜனமே இல்லை. இந்த மரத்தை வெட்டி போட்டுரு, இது இருந்துக்கு நீ எதை கெடுத்துனுக்குது, சபையே கெடுத்துனுக்குது அப்படி சொன்னதான் நம்ம புரியும் பாருங்க. கனி தராத மரம்லாம் யாரை கெடுத்துனுக்குறோம், திராட்சை தோட்டமாகிய சபையை கெடுக்கும். ஆகையினால் என்ன பண்ணு, அதை வெட்டி எரிந்து போடு அப்படின்னு தேவனுடைய கோபம் வருது. வெட்டி எறுகிற வாழ்க்கைன்னா அதை நியாய தீர்ப்புக்கு என்று சொல்லி அர்த்தம். வெட்டி எறுகிறது இல்லை, தண்டனை சொல்லி அர்த்தம். அப்போ அந்த தோட்டக்காரர் என்ன சொல்கிறாரா, இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கா, ஏன்னாக்கா ஏன் இயேசு கிறிஸ்து இங்கே வர்றாருன்னா இந்த சபை அவர் ரத்தத்தினால ஸ்தாபித்தது. அல்லேலூயா. அப்போ இந்த சபையை அவர் ரத்தத்தினால அவர் உருவாக்குனதுனால அவர் டைம் கேட்குறாரு. இந்த ஒரு ஆண்டாகிலும் என்ன பண்ணிட்டோம், இந்த நாள் கொடுங்க, டைம் கொடுங்க. இந்த ஒரு ஆண்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு எவ்வளோ வசனம் சொல்லணுமோ சொல்கிறேன், எவ்வளோ ஜபத்தில் நடத்தணுமோ நடத்துகிறேன், எவ்வளோ ஆராதனை நடத்தணுமோ நடத்துகிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் நம்மலாம் வெட்டிடலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கவனிக்கணும். அப்போ தேவனுடைய சபையாகிய திராட்சை தோட்டத்தில் தேவனை கர்த்தர் நம்மை, அத்தி மரமாகிய நம்மை கொண்டு வந்து அது நடுவில் அவர் நட்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னா வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்மளை கொண்டு வந்து தகுதி இல்லாத நம்மை, வெறுமையாக இருந்த நம்மை, ஒன்றுமே கிடைக்காத நம்மை, ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மை, ஒன்றத்துக்கும் உதவாத நம்மை கொண்டு வந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு செழிப்பாக இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணாராம், தன்னுடைய திராட்சை தோட்டமாகிய சபையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தேவனை கர்த்தர் செழிப்பாக கூடிய இடமாகிய சபையில் நட்டு இருக்கிற காரணம் ஏன்னு தெரியுங்களா, நம்ம செழிப்பாக இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, அதற்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக நம்மை அவருடைய திராட்சை தோட்டமாகிய சபையில் அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதை வேலியும் அடைக்கிறாராம். அல்லேலூயா. அதை வேலியும் அடைக்கிறாராம். ஏன் தெரியுமா, உள்ள வெளியிலேருந்து எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, அதை சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா பாருங்கள், வேலி அடைக்கிறார். அப்போ இன்றைக்கும் அநேகர் பாருங்கள், சபையில் தான் நம்ம
விசுவாசிகளாக இருப்போம் இல்லையா? எத்தனை ஆண்டுகள்னால் அது நீங்கள் பார்த்துக்குங்க எத்தனை ஆண்டுகள் என்பதை இல்லையா? நம்ம கூட ஆண்டாண்டாக இருப்போம், காலங்காலமாக இருப்போம் இல்லையா? இந்த சபை அப்படின்னு இல்லையா? எத்தனை வருஷம் ஆச்சு, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும் இல்லையா? நாங்களாம் 10 வருஷம் விசுவாசி, சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த 10 வருஷத்துக்கு என்ன பண்ணுவார்? இப்போ சொல்லுங்கள், நம்ம எத்தனை வருஷம் என்பது. அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கனிகளை தேடுகிற ஒரு நாள் வரும். நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கணக்கு கேட்கிற ஒரு நாள் வரும். கர்த்தர் பாருங்கள், அந்த நாளில் கர்த்தருடைய கோபமும் வரும். ஆகையினால நாம் பாருங்கள், இன்றைக்கு தேவ ஜனங்களை எல்லாரையும் தேவனை கர்த்தர் என்ன பண்ணலாம், சபையில் நட்டு இருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், சபையில் நான் சபைக்கு நான் போகிறேன், இந்த சபையில் தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி சில சபைகளை பாருங்கள், சில பேர் தனக்குன்னு ஒரு இடத்த கூட என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் என்னை அந்த சபையில் நட்டுக்கிறேன்னு சொல்லி கரெக்டாக அந்த இடத்துல கூட என்ன பண்ணுவாங்க. சில பேர் அநேகர் உட்காருவாங்க. தவறு கிடையாது, உட்காருது தவறே கிடையாது. ஆனால் கனி கொடுக்கணும். அல்லேலூயா. உட்காரத்தை பற்றி கர்த்தர் எங்கேயும் என்ன சொல்ல, நம்மளை நட்டுருக்கிறார், சந்தோஷம். ஆனால் கனி தரணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்ம வாழ்க்கையில் காலங்காலமாக நம்ம எத்தனை வசனம் கேட்டாலும் எத்தனை வார்த்தை கேட்டாலும் நம்ம வாழ்க்கையில் கனியே இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நம்ம பிரயோஜனமற்ற மரமாக இருப்போம். பிரயோஜனமற்ற மரம் தோட்டத்தில் கர்த்தர்னா என்ன பண்ணுறதில்லை, அனுமதிக்கிறதில்லை. பிரயோஜனமற்ற மரம் நமக்கும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? நம்ம வாழ்க்கையில் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட மரத்தை கர்த்தர் நசுவரா அதை வெட்டி எறிந்து போடு என்று சொல்லி அதற்குண்டான கணக்கை தீர்க்கும் நாள் ஒன்று வரும். நீங்கள் ஏதோ இப்படியே போயிட்டுருக்கோன்னு நினச்சிக்காதீங்க இல்லையா? நம்ம வாழ்க்கையில் யார் யாருக்கு எப்போ கணக்கு கேட்பான்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சுங்க, எல்லாருக்கும் ஒன்றா கிடையாது. சில வேளை சில பேருக்கு திடீர்னு கணக்கு கேட்பார், அன்றைக்கி தான் அவங்க மாட்டிக்குவாங்க. ஆகையினால கர்த்தர் நம்மை பார்த்து கணக்கு கேட்பார் பாருங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகளாக கர்த்தருடைய சபையில் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம ஏதோ நம்ம பாட்டுன்னு வரோம் போகிறோம். நான் ஆண்டவருடைய ஜனம்னு சொல்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம். எனக்கு ஜெபிக்க தெரியும், எனக்கு வேதம் வாசிக்க தெரியும், எனக்கு பாட தெரியும், நான் ஆராதனை பண்ணுவேன், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் என்ன செய்யணும்னா உங்கள்கிட்ட கொடுத்த கணக்கு என்ன அப்படி தான் கேட்பார். சரிங்களா? அப்போ தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் யாவரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கனிகளை தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நம்ம வெளிப்படுத்த வேண்டும், அவர் காண வேண்டும். ஆகையினால நம்ம பிரயோஜனம் உள்ள மரமாக தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அப்படியானால் பாருங்கள், தேவனாய் கர்த்தர் இன்றைக்கும் நம்ம ஒரு நல்ல பிரயோஜனம் உள்ள மரமாக இந்த மாதம் வருமா, அல்லது 2025 வருமா, அல்லது 2026 தான் வருமா அப்படின்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 25 வருஷத்தை 10 வருஷத்தை சில பேருக்கு 5 வருஷத்தை இல்லையா அப்படியே ஓடி போயிடுச்சு. இன்றைக்கும் நம்ம பாருங்கள், வாழ்ந்து எப்படி ஆகிட்டோம், வசனத்தை கேட்குறது, அப்புறம் என்ன பண்ணுறது, வருது சபைக்கு வருது, கரெக்டாக வருவோம், வசனத்தை கேட்போம் இல்லையா, பாட்டு பாடுவோம், ஆராதிப்போம், முடிஞ்ச பிள்ளை போயிடுவோம். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்காது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லை, செழிப்பில். அவங்களுக்கே 10 வருஷமாக ஜெபம் பண்ணிப்பாங்க, சில காலத்துக்கு 5 வருஷமாக ஜெபம் பண்ணிப்பாங்க. என்ன இல்லை, அவங்களுக்கே பிரயோஜனம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. யோசித்து பார்க்கணும். கர்த்தர் அதற்காக இல்லை. அவர் அந்த தோட்டத்தில் பிரச்சனை இல்லை, மரத்தில் பிரச்சனை. கவனிக்கணும். அப்போ தன்னுடைய தோட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மை வைத்து நமக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா சுற்றி அவர் என்ன பண்ணுறாருன்னா கொத்தி அவர் என்ன பண்ணாருன்னா எரு போட்டு மருந்தெல்லாம் போட்டு இன்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அந்த செடிக்கு அந்த மரத்துக்கு என்னெல்லாம் அவர் சத்து கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அவர் செய்தாலும் நம்ம வாழ்க்கை மாறாத பட்சத்தில் நம்ம பிரயோஜனமே இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நாள் உண்டு. அந்த நாள் கர்த்தருடைய பாருங்கள் கணக்கு கேட்கும் நாள் வரும். அதனால் நம்ம சொல்லியே ஆகணும். கர்த்தருக்கு முன்பாக பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிற மரத்தை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார், எதுக்குமே யூஸ் ஆகாமல் ஒன்றே ஒன்றுக்கு தான் யூஸ் ஆகும் இல்லையா? ஒன்றே ஒன்று தான் மரம் யூஸ் ஆகும் இல்லையா? நல்ல மரத்தை என்ன பண்ணுவோம், ஐயோ அதை எதுவும் வெட்டிடாத, அதை என்ன பண்ணுங்கள் எடுத்துன்னு போய் வேறு இடத்துல வைக்கலாம். வேஸ்ட்டான மரத்தில் என்ன பண்ணுவோம், அதை எடுத்து போய் ஓரமாக கட்டி வை. அது எதுக்கு, ஆமாம் திக்குன்னு எரியும், அதுக்கு தான். ஆகையினால தேவனை கர்த்தருக்கு முன்பாக நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது நமக்கே நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா,
அல்லது என் வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லையா என்று சொல்லி நீங்களே உங்களை நிதானித்து தியானித்து பார்க்கணும். ஏன் வாழ்க்கையில் இன்னும் நான் செழிப்பாய் மாறல, இன்னும் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரலை, ஏன் வாழ்க்கையில் கனி இல்லை, ஏன் வாழ்க்கையில் இன்றைக்கும் கூட என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் இல்லையே, நான் மற்றொரு பிரயோஜனமாக இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். தேவனை கர்த்தர் நம்மை வைத்த நோக்கமே நம்மால் கனிகள் நம்ம கொடுக்க வேண்டும் என்பதை தேவனை கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டாவது, சிலர் இருப்பாங்க பாருங்களேன், இன்னொரு கூட்டத்தார் இருப்பாங்க சபையில். அவங்க எப்படி இருப்பான்னா, தேவன் தருகிற எல்லா நன்மைகளையும் நல்லா என்ன பண்ணுவாங்க, நல்லா உறிஞ்சி நல்லா ஆண்டவருடைய நன்மைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் சாப்பிட்டு செழிப்பாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மற்ற யாவருக்கும் எந்த பயனே இல்லாமல் இருப்பார்கள். இது அவருடைய சுயநலத்தை காட்டுது. சில சபையில் இருப்பாங்க, வசனத்தெல்லாம் நல்லா கேட்பாங்க இல்லையா, அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுவாங்களாம், அவர்கள் கனி இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் மற்றவர்களுக்கு பயனே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர் மாத்திரம் செழிப்பாக இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு அதனுடைய நன்மைகளை கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவர்கள் தராமல் தேவனுக்கு கோபம் வரும்படியான வாழ்க்கை சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரும் உண்டு சபைகளில். இன்றைக்கு 2 பிரிவினர்களை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். பிரயோஜனமே இல்லாத மரமும் இருக்குது, சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சில மரமும் இருக்குது. அவங்க வாழ்வாங்க, அவங்க வாழ்ந்தால் போதும், நான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றால் போதும் அப்படின்னு சொல்லி, என்னால் எந்த ஒரு நன்மையும் யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். நாம் கூட என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நாம் என்ன பிரயோஜனமாக இருந்தோம் என்கிறதான கணக்கை கேட்கும்போது நம்ம கூட சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். கவனமாக இருங்கள். அப்படியானால் இந்த வேத பகுதியில் அத்திமரத்தை குறித்து தேவன் சொல்லுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அத்திமரம் அநேக நன்மைகளை நமக்கு தருகிறதா இருக்கிறது. இந்த அத்திமரத்தை குறித்து வேதாமத்தில் பார்க்கும்போது அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையோடு கூட இணைந்திருக்கிறது. ஆனால் சில குறிப்பு மாத்திரம் நம்ம கவனிக்க போகிறோம். நம்மோட கூட இணைந்திருக்கிற இந்த அத்திமரத்தினுடைய நலன்களை நம்ம வேகமாக நம்மோடு கூட அது ஒப்பனையாக வச்சுருக்கிறதுனால அதை நம்ம வேகமாக சில குறிப்பு மாத்திரம் நம்ம கவனிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற நாட்களில் நம்ம தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம். முதலாவது, இந்த அத்திமரத்தின் பயணம் ஒன்று பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட ஒரு பயனை தருகிறது என்று சொன்னால், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் ஆண்ட நாட்களில் ஒரு பெரிய ஒரு சமாதானமும் சுகமும் இருந்ததாக இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். எந்த நிழலில் இருந்தாங்களா? திராட்சை செடி நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் என்ன பண்ணாங்க? சுகமாய் குடியிருந்தார்களாம். அப்போ ஒரு அத்திமரம் எதற்கு பயன்படுது? அவங்களுக்கு ஒரு நிழலை கொடுக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்திமரமானது நமக்கு என்ன பண்ணுதான்? நிழலை கொடுக்குது. நிழல் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த அத்திமரத்துக்கிட்ட வராங்களோ அவங்களுக்கு ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு இடம் இல்லையா? நமக்கு ஒரு சமாதானம் உண்டா, நிம்மதியாக இருக்கிற ஒரு இடம் போல் இந்த அத்திமரம் பாருங்கள். அந்த நாட்களில், இந்த சாலமோன் நாட்களில் இந்த அத்திமரம் அவர்களுக்கு நிழலாக இருந்ததுதான். இதே நீங்கள் அநேக இடங்களில் நம்ம வாசிக்க முடியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். போதும், உட்காருவான். பயப்படுத்துவார் இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான்னா, அது நிழலை கொடுக்கறதுனால அங்கே உட்காருவான் என்று சொல்லி வேதத்தில் இங்கே எழுதப்படுகிறதை நம்ம வாசிக்கிறோம். இயேசுக்கு சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தையும் 47, 48 வாசிக்கலாம். இங்கே நாத்தான் வேல் என்கிற ஒரு மனுஷனை சந்திக்கிறாரு. அவனை சந்திக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு, வாசிக்கலாம்.
இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அல்லேலூயா. அப்ப இவர் எங்க இருந்தாரா? அத்தி மரத்தின் நிழல்ல என்ன பண்ணாரா? உட்கார்ந்து இருக்கிறத யார் கண்டு இருக்கிறா? இயேசு கிறிஸ்து கண்டிருக்கிறத இங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அத்தி மரமானது அது படர்ந்து விரிந்து அது என்ன பண்ணுமா? நிழல் கொடுக்கறதா இருக்கும். எப்படின்னாக்கா அந்த மரத்தை கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு என்ன பண்ணுமா? அது வளரக்கூடிய மரமாக இருக்கிறது. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அநேகர் தங்குவதற்கு நிழலாய் அதை அந்த இடத்தை தேடி வரும்படிக்கு அது அநேகருக்கு நிழலை தடுக்கிறதான பிரயோஜனமுள்ள மரமாக இருந்ததுதான். அல்லேலூயா. அப்போ அது அநேகருக்கு நிழல் கொடுக்கறதுனால பிரயோஜனமுள்ள மரமாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம கூட போகிறோம், வழியில் போயிட்டே இருக்கிறோம், சரியான வெயில் இருக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு நிழலை தேடுறோம் இல்லையா? அந்த நிழல் கீழே போனதுவா நமக்கு என்ன பண்ணுது? அதே காற்று தான் அங்கேயும் அடிக்குது. ஆனால் நம்ம மரத்துக்கு கீழே வரும்போது நமக்கு இதமான காற்று போல் அடிக்குது இல்லையா? அப்போ இந்த அத்தி மரமானது அநேகருக்கு அதன் கீழ் வருகிற யாவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த அத்தி மரம் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்துச்சு. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் மற்றவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நம்ம பாட்டு போவோம், வேலைக்கு போவோம், வருவோம், சபைக்கு போவோம், வருவோம், நம்ம குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்வோம். இது அந்த தேவனை கத்தர் யாருக்கு என்ன பண்ணல? உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு கண்ட்ரோலையும் ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஆனால் நம்மை தேவனை கத்தர் நம்மை வைத்து நம்மை புஷ்டியாக செழிப்பாக வைத்திருக்கிற நோக்கம் என்னன்னா, நம்ம மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். நம்முடைய நிழல் மற்றவர்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய நிழல் அநேகருக்கு உதவி செய்கிறதா இருக்கணும். அல்லேலூயா. இந்த நிழல் அநேகர் தங்குவதற்கு, தேவனாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நம்முடைய நிழல் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆகையினால தான் இயேசுக்கு சொல்வார் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில், உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி 16ஆம் வசனம் நினைக்கிறேன் இல்லையா? எடுத்து வாசிங்களாம். இவ்விதமாய் மனுஷர், வசனத்தை சொல்லி வாசிங்க. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. அப்போ நம்மிடத்துல வருகிறவர்களுக்கு நம்முடைய நிழல் அவங்களுக்கு ஆசீர்வாதமாய், அவங்களுக்கு உதவியாக, அவளுக்கு பாருங்க ஒரு சந்தோஷம் உண்டாகும்படியான காரியத்தை தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பயனாக இருக்கும்படி, பிரயோஜனமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய பேர் இருப்பாங்க தேவ ஜனங்க. ஆனால் இந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவரிடத்துல எந்த ஒரு அநேகர் சொல்லுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை யாரை நான் சொல்ல, நிழல் கூட இல்லை, ஆபத்து கூட யாரும் வரமாட்டாங்க. அல்லேலூயா. இல்லையா? ஆபத்து கூட யார்ட்டையும் என்ன பண்ணுவோம்? சில விசுவாசிகளுடைய குடும்பத்தில், ஐயோ அவங்ககிட்ட போனாக்கா எதனா ஒரு நமக்கு எதனா ஒரு உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கூட என்ன பண்ணுவோம், சில பேருக்கு வரக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவர்களிடத்துல வந்தால் அவங்ககிட்ட ஒதுங்குற யாவருக்கும் என்ன பண்ணுவாங்களோ அவன் நன்மையாக அல்ல, அவர்கள் பயனாக அல்ல, அவர்கள் முள்ளாக தீமையாக பாருங்கள் வார்த்தையினாலே என்ன பண்ணுவாங்க, சொல்லி சொல்லி தாக்குற இறுதியுள்ளவராக இருப்பாங்க. சில பேரை நீங்கள் திடீர்னு போய் சந்திக்கிறேன்னு வச்சிங்களேன், உலகத்தில் சொல்கிறது வழக்கம்தான். என்ன சொல்லணும்னா, பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இல்லை இப்போ ரொம்ப நாளாச்சு உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா நல்ல உள்ளங்கள் என்ன பண்ணும், அப்படியா வாப்பா சந்தோஷம் அப்படின்னுவாங்க. சில பேர் இருப்பாங்கன்னா, நாக்கா இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சா உனக்கு அப்படின்னுவாங்க. இப்போ தான் என் வீடு உனக்கு தெரிஞ்சிச்சா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? நிறைய சொந்தக்காரன்னு சொன்ன, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சா, என் பேர் உன் ஞாபகம் வந்துச்சா, என் தேடி வந்திருக்கிறியே அப்படின்னும் இல்லையா? இதெல்லாம் என்னன்னாக்கா வார்த்தையினால் என்ன பண்ணுது, நம்மை காயப்படுத்துகிறதா இருக்குமானால் இவங்க நினைப்பாங்க, இப்போ ஏன் தான் இதுக்கிட்ட வந்தேன்னு தெரியலையே. அல்லேலூயா. போய் யார்கிட்ட வந்துட்டேன், அண்ணியங்கிட்ட போனால் கூட போனோம், போனோன்னு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுப்பான் இல்லையா? ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன இப்போ வந்துக்கிற இவ்வளோ நாள் இல்லாமல் அப்படியெல்லாம் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கேட்குற கேள்வியை நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நிமிஷமே காலி பண்ணி போயிடுவோம் இல்லையா? அப்போ நம்முடைய நிழலில் வரவங்களுக்கு நம்ம அந்த நிழல் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் தேவனாய் கர்த்தர். ஏன்னா
இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில் அநேகருக்கு அவருடைய நிழலின் மூலமாக ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. பிதாவானவர் தம்முடைய நிழலை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணார்னா, மேகத்தின் வழியாக 40 ஆண்டுகளும் அவர்களுக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாமல் சுகமாய் அவர் என்ன பண்ணார், கானான் தேசம் வரைக்கும் கடந்து போனார். அப்போ தேவன் இப்படி அவருடைய நிழலின் மூலமாக அவரிடத்தில் வருகிற யாவரையும், அவரை நம்பி வருகிற யாவரையும் அவர் சுகமாய் நடத்தினார் இல்லையா. இயேசு கிறிஸ்துவும் அவரிடத்தில் வருகிற யாவருக்கும் அந்த நிழலின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நம்மையும் அப்படி விரும்புகிறார். அல்லேலூயா. நம்மிடத்தில் வருகிற யாவரையும் கர்த்தரே அனுப்புவார். சில வேளை நீங்களாம் நினச்சிக்காதீங்க நம்ம இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு. கர்த்தரே அனுப்புவார். தேவதூதர்கள் கூட உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வருவாங்க, அப்படி பிச்சைக்காரன் போல் வருவாங்க. நீங்கள் சரியான நேரத்தில் அந்த நேரத்தில் நம்ம சுயரூபத்தை காமிச்சிருவோம். அப்போ தான் ஆமாம் இல்லையா. அப்போ யாருக்கு நம்ம போட நம்ம கையை நம்ம என்ன பண்ணுறோம், மடக்கிறோம். தேவதூதருக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், தேவனுக்கே சில வேலை அந்த அதுதான் நம்ம ஹெல்ப் பண்ணுற குணம், உதவி செய்கிற குணம் நமக்கு ஆரம்பமே இருந்தால்தான் எப்போதுமே நமக்கு அதை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் சில பேருக்கு பண்ணணும், சில பேருக்கு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்றைக்கு பண்ணாத போகிறீங்களோ அன்றைக்கி தான் ஆண்டவர் வந்துடுவார். அல்லேலூயா. இல்லையா. நீங்கள் பண்ணியிருப்பீங்க சில பேருக்கு, அங்கே இருக்க மாட்டார், உங்களை சொல்லுவார், நான் அன்றைக்கி வந்தேனே நீங்கள் தரலையே, எப்போ வந்த ஆண்டவரை, நான் தான் போட்டேன் இல்லையே. அப்போ பாருங்கள், நம்ம தேவனை கர்த்தர் கணக்கு கேட்குற காலம் ஒன்று நமக்கு வரும். அப்படியானால் பாருங்கள், தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நம்ம இடத்துல வருகிற யாவருக்கும் நம்ம நன்மை செய்கிறவராக, பயனுள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் இல்லையா. இன்றைக்கு நாமே நிதானித்து பாருங்கள், நம்ம யாருக்குன்னா பயனாக இருக்கிறோமா? என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு வந்தார், என்ன ஆசை வச்சுருக்கிறாரு, என்ன நல்லா வச்சுருக்கிறாரு, எனக்கு ஆஸ்வாதமாக இருக்குது. ஆனால் நான் யாருக்காகிலும் பயனாக இருக்கிறேன்னா, கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக நான் பயனுள்ளவனாக இருக்கிறேன்னா, என் நிழலில் வரவங்களுக்கு நான் கர்த்தருடைய நன்மையை அவங்களுக்கு சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி நாமே நிதானித்து நம்ம பார்க்க வேண்டும். நம்ம பயனுள்ளவளாக இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லி. அப்போ நம்ம பயனே இல்லாமல், நாம் பயன் தராமல் வெறுமையான மரமாக இருப்போம் என்று சொன்னால் பாருங்கள், தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் என்ன பண்ணுவாராம், அவர் வெட்டி அக்கினிக்காக என்ன பண்ணுவார், ஆயத்தமாக்கிடுவார். ஆகையினால தான் வேதத்தில் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவரிடத்துல ஓடி வருகிற யாவருக்கும் அவர் நன்மை செய்கிறார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் பாதுகாத்தார், அவர் நிழலாக இருந்தார். வேதத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் கூட பார்க்கும்போது 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி. அப்போ ஓடி அவர்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் என்னது, அந்த நிழலின் சுகம் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ நம்ம வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவித்தில் கூட பாருங்கள், அவர் வாழ்ந்தபோது அவர் கூட அநேகருக்கு நிழலாக இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியானால் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தில் யாருக்கு நம்ம நிழலாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து விளக்குகிற ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்களேன், நம்ம எப்போவுமே எல்லாருக்குமே நம்ம நிழலாய் இருக்கணும், நம்ம உதவிகள் மற்றும் செய்கிறவர்களாக இருக்கணும், நம்முடைய நற்கனிகள் உள்ள மரமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தில் என்ன பண்ணுறாரா, ஒரு பணக்காரன் என்ன பண்ணான்னா, இயேசு கிறிஸ்து எல்லாரையும் பணக்காரங்களாம் என்ன பண்ணானா விருந்துக்கு அழைச்சானா. எல்லோரும் என்ன பண்ணாலும் அப்படியே முதல் பந்தியில் எல்லாம் உட்கார்ந்தாங்களாம். இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்ணாரா, அவர் கொடுக்கப்பட்ட இடத்துல அவர் உட்காந்தாராம். அவர் எல்லாரையும் கவனிச்சுட்டே இருக்கிறார். எல்லாம் அந்த முதல் பந்திக்கு என்ன பண்ணுறாங்களாம், அந்த முதன்மையான இடத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அச்சின்னு பிடிச்சின்னு சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, உட்கார்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துட்டே இருந்தபோது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்ப்போம் பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் வாசிக்கலாம். கவனிங்க. லூக்கா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய்.
அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, கணக்கு கேட்கும்போது அதுக்குள்ள பலனையும் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்கிறாரு, இந்த பணக்காரன் என்ன பண்ணான்னா, அவனை போல இருக்கிற ஆட்களுக்கு என்ன பண்ணுறான்னா, போய் அழைத்து ஏன் விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைக்கிறான். அந்த எல்லாம் பணக்காரெலாம் வந்திருக்கிறாங்க, அவனை போல இருக்கிற பணக்காரன்லாம் வந்திருக்கிறான். அப்போ இவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் இப்போ இவங்களுக்கு நீங்கள் விருந்து வைக்கிறீங்க, நீங்கள் நன்மை செய்கிறீன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டு, இல்லை நீ விருந்து வச்சுன்னா நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு விருந்து வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த கடனை தீர்த்திடுவாங்க. நீங்கள் செலுத்துறதெல்லாம் கடன்பா, இது இல்லை திருப்பி தர முடியாமல் இருக்கிறாங்க பார்த்தியா, அவங்கள செய்கிறது தான் நீங்கள் உண்மையான ஒரு நன்மை அப்படின்றார். உண்மையாகவே பாருங்கள், நம்ம இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுவோம், உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நமக்கு திருப்பி தருவாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக உதவி செய்வோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்தோன்னு நம்ம நினச்சிக்குவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க ரிட்டன் உங்களுக்கு, அது என்ன உதவி கிடையாது, அது நீங்கள் கொடுத்த கடன். அது ஒரு நன்மையும் ஆண்டவர் என்ன பண்ண முடியாது உங்களுக்கு, அதை குறித்து உங்களுக்கு பலனே கிடைக்காது. ஏன்னா திருப்பி தராமல் இருக்கிறது தெரியுமா, நம்ம கொடுத்தோம் அதை வாங்க முடியாத ஆட்களுக்கு நம்ம உதவி செய்யணும் பார்த்தியா, அதுதான் அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும் பார்த்தியா, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற பாருங்கள் நிழல். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற நற்கிரியை, கர்த்தர் எதிர்பார்க்கிற பலன். அல்லேலூயா. அப்போ நம்மால் திருப்பி நம்ம கொடுத்து மற்றவங்களுக்கு நமக்கு திருப்பி தர முடியாதவர்களுக்கு திருப்பி தர முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு நம்ம செய்வது தான் உண்மையான பயனுள்ள ஒரு மரமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அப்போ இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், திருப்பி தரும்படியான ஒரு காரியத்தை செய்வாங்க, விருந்து வைப்பாங்க. சுற்றி என்ன பண்ணால் ஒரு நல்ல காரியம், ஒரு சின்ன காரியம், ஏதாவது ஒரு நன்மை நினச்சா உடனே என்ன பண்ணுவாங்களாம், யூதர்கள் அவருடைய பழக்கங்கள் என்னன்னாக்கா, ஏதாவது ஒரு காரியம் கிடச்சிதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, விருந்து வச்சுருவாங்க. 100 ஆடில் ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சு, அவர் அந்த ஆடை கண்டுபிடிச்சிட்டாரு, உடனே என்ன பண்ணுறாரு, விருந்து வைக்கிறாரு. 100 வெள்ளிக்காசில் ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த ஒரு வெள்ளிக்காசை திறந்துச்சு, அதை தேடி கண்டுபிடிச்சுன்னா அந்த மாதிரி என்ன பண்ணுது, விருந்து வைக்கிறாங்க. விருந்து வைப்பது என்பது யூதருடைய வழக்கங்கள் இல்லையா. எதனா ஒரு நன்மைக்கு உடனே என்ன பண்ணுவாங்க, விருந்து வைப்பதை கர்த்தர் விரும்பினார். ஜனங்கள்லாம் கூடி விருந்து உண்பது, ஜனங்கள்லாம் கூடி வருதில்ல, கர்த்தர் விரும்பினார் அன்றைக்கே. ஏன்னா ஜனங்கள்லாம் என்ன பண்ணோம், யூதர்கள்லாம் ஒன்றா கூடி வருதை கர்த்தர் விரும்பினார். ஆகையினால தான் எருசலேம் தேவாலயத்தில் அவர் என்ன பண்ணாதான், இந்த பண்டிகையில் எல்லா யூதர்களும் என்ன பண்ணு, ஒன்றாக இணைந்து நீங்கள் ஆசரிக்க வேணும். ஏன்னா ஜனங்கள் கூடி வருகிறதை கர்த்தர் விரும்புகிற தேவன். அல்லேலூயா. இதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா யூதர்கள் ஒரு பழக்கமாக வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பண்டிகைக்கும் யூதர்கள்லாம் கூடி என்ன பண்ணுவாங்கன்னா அதை கொண்டாடுவாங்க. சரி, அது இருக்கட்டும் பாருங்கள். ஆனால் இங்கே நீங்கள் நன்மை நமக்கு திருப்பி தர முடியாதவர்களுக்கு நாம் செய்கிறது தான் அது உண்மையான பலன். இல்லைனாக்கா இது நமக்கு பிரயோஜனமே இல்லை. ஆகையினால இன்றைக்கு நம்ம யாருக்கு நம்ம நிழலாக இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் யாருக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படி என்பதை வேதம் தெளிவாக சொல்லி இயேசு கிறிஸ்து அதுதான் சுட்டி காண்பிக்கிறார். உனக்கு திருப்பி செய்கிறவங்களுக்கு நீ என்ன பண்ணாத, நீ நன்மை செய்யணும்னா என்ன பயன் இல்லையா. நம்ம நன்மை செஞ்சால் நான் உங்களுக்கு கஷ்டத்தில் கொடுத்தேன்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் என்ன பயன்? ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்போ வரும்ன்றதை என்ன பண்ணீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணீங்க, நீங்கள் அதை எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அதனால் நமக்கு அதனால் கர்த்தரிடத்தில் எந்த ஒரு பயனும் வராது. அதனால் நம்ம திருப்பி வராத இடங்களில் நம்ம செய்கிற நன்மையின் பலனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அத்தி மரத்தின் நிழல் தான் பாருங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மிடத்தில் வருகிற, நம்முடைய நிழல் கீழே வருகிற நம்முடைய உதவி தேடி வருகிற யாவருக்கும் நம்ம நிழலாக இருக்கணும். சில பேர் பாருங்கள், நீங்கள் தேவ ஜனங்களாக இருப்பீங்க, எங்களுக்கு ஜாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே அவங்க இருக்கிறாங்க அவங்கள போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், துரத்தி அடிக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண, ஜாம் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வேளை நமக்காக கூட அமைச்சிருப்பார் இல்லையா. என்ன பண்ண அந்த நேரத்தில் டக்குன்னு ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணோம், நம்ம ஜெபிக்கிறவர்களாக இவங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் எல்லாவற்றிலையும் நம்ம உதவி செய்வதில் நம்ம சோர்ந்தே போகக்கூடாது இல்லையா. ஆகையினால நம்ம பிரயோஜனமுள்ள மரமாக இருக்கணும். இந்த அத்தி மரம் அதனுடைய நிழல் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. ரெண்டாவது பார்க்கலாம், இந்த அத்தி மரத்தின் பயனை குறித்து வேதம் சொல்கிறது. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தையும் வேகமாக வாசிக்கலாம்.
உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நல்லா அருமையான ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்தோம் இல்லையா? இங்கே அதிகமான விளைச்சலை கொடுக்குற தாவரங்கள் லிஸ்ட்டில் இந்த அத்தி மரத்தையும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதிகமான விளைச்சல் கொடுக்குற தாவரங்கள் லிஸ்ட்டில் அத்தி மரத்தையும் இருக்கிறத நாம் பார்க்குறோம். கானான் தேசத்தில் இவ்விதமான செழுமையான தாவரங்கள், செடிகள், மரங்கள்லாம் இருந்துச்சு. அதில் பாருங்கள், அதிக விளைச்சல்லாம் கொடுக்குறதெல்லாம் நல்ல ஒரு செழிப்புள்ள மரத்தின் வரிசையில் இந்த அத்தி மரத்தையும் குறித்திருக்கிறதை நாம் பார்க்கும்போது உண்மையாகவே இந்த அத்தி மரத்தினுடைய தன்மை என்னன்னாக்கா, செழிப்பான பழங்கள் என்ன பண்ணுமா, திரட்சியாக அது தருமா. அல்லேலூயா. அதிக விளைச்சலை கொடுக்கும் மரத்தில் இதுவும் ஒன்று அத்தி மரம். அல்லேலூயா. அதிக விளைச்சல் கொடுக்குற மரங்களில் ஒன்று. அப்போ இந்த அத்தி மரமானது பார்க்கும்போது கவனிக்கணும், இலைகளே வளர்வதற்கு முன்பாக பிஞ்சு உருவாகி அது காய் காய்த்து அது என்ன பண்ணுமா, அது இலைகள் வரும்போது சரியாய் அந்த அத்தி பழங்களும் என்ன பண்ணுமா, அது வந்துடுமா. அப்போ பாருங்கள், கவனிக்கணும், ஆரம்பம் இலைகள் துளிர்வதற்கு முன்பாகவே இந்த பிஞ்சு காய்கள் என்ன பண்ணுமா, அது உருவாகிடும். இலைகள் வரும்போது இந்த அத்தி பழமானது நிறைந்து காணப்படுமா. அப்போ ஒரு இலையை பார்க்குற ஒரு மரத்தை பார்க்கும் போதே சொல்லலாம், இதில் என்ன இருக்கும், நிச்சயமாக அத்தி பழங்கள் நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த அத்தி மரம் உண்மையாகவே அதை குறித்து சொல்ல முடியும். ஏன்னாக்கா அது ஆரம்பமே இதுதான் வளரும், முதல்ல இலைகள் அல்ல, அதனுடைய பிஞ்சு காய்கள். அப்போ இலைகளும் இந்த பழங்களும் சேர்ந்து வளரும் போது இலைகள் உள்ள ஒரு மரம் இருக்குதுன்னா அது செழிப்புள்ள மரம். ஏன் அப்படின்னா அந்த இலைகளோடு கூட அதுக்கு முன்பதாகவே அந்த பழங்களும் என்ன பண்ணுமா, அதோடு கூட அது விளைச்சல் அதிகம் உள்ளதாய் இருக்கும் என்பதை இந்த மரத்துக்கு உண்டான ஒரு காரியமாக ஒரு சொல்லப்படுகிறது பாருங்களேன். அப்போ இந்த அத்தி மரம் பாருங்கள், நல்ல விளைச்சலை கொடுக்குற அத்தி மரமாய் இது இருக்கிறது இல்லையா? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரா, அவர் ஊழியம் செய்த காலத்தில் வேதத்தில் சொல்லப்படுகிறது, மத்திய சுவிசேஷ புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் நம்ம வாசிக்கலாம். இங்கே வாசிப்போம். 21, 18, 19. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. அல்லேலூயா. இதே வசனத்தை இன்னும் துல்லியமாக நீங்கள் பார்ப்பீங்க சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இது இன்னும் அருமையாக இதை கொஞ்சம் விளக்கி எழுதுறாரு. 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுநாளிலே அவர் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அடுத்த வசனம். அப்போது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு, இலைகள் உள்ள அத்தி மரத்தை அவர் பார்க்கும்போது என்ன கன்ஃபார்ம் பண்றாரு, தூரத்துல கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அல்லேலூயா. போதும், அல்லேலூயா. அவர் தூரத்துல பார்க்கறாரு, இலைகள் இருக்குது. ஆனா இதை வச்சு என்ன கன்ஃபார்ம் பண்றாருன்னா, இதுல நிச்சயமா என்ன இருக்கும், பழங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா அது இலை இருக்குது, அது போதும் அப்படின்னு சொல்லி தூரத்தில் பார்த்துட்டு அதுக்கிட்ட வந்து பார்க்கும்போது அது ஒரு பழமும் இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால உடனே என்ன பண்ணுறாருன்னா, இனி ஒரு காலமும் உங்கள்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, பழமே இருக்கக்கூடாது, உருவாகக்கூடாது என்று சொல்லி சபிக்கிறாரு. அது வேரோடு கூட என்ன பண்ணிச்சான், அது அந்த சாபத்தை பெற்றுக்கொண்டு அது என்ன ஆச்சான், பட்டு போனதாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த அத்தி மரத்தை அந்த சபித்தார், ஏன் இந்த அத்தி மரம் சாபத்தை பெற்றுக்கொண்டதுன்னு சொன்னால் பாருங்க, இது ஒரு ஏமாற்றுதல் வேலை பண்ணிச்சு. இது என்ன பண்ணுச்சு, அத்தி மரம் இலைகள் மாத்திரம் எப்படி இருக்குது, பசுமையாக இருக்குது. ஆனால் அதற்கேற்ற வளர்ச்சி என்ன இல்லை, அதில் எந்த ஒரு கனிகளும் இல்லை, காய்களும் இல்லை. ஆனால் மேல் தோற்றத்துக்கு எப்படி இருக்குது, செழுமையாக இருக்குது. இதை தான் பாருங்களேன்,
இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கனிகள் இல்லாமல் செழிப்பாக இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு ஆவிக்குரிய கனியும் இருக்காது, அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. ஆனால் என்ன எப்படி இருப்பாங்க? செழிப்பாக இருப்பது போல தங்களை காட்டி கொண்டு இருப்பார்கள். யாருன்னா சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனை சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சில பேர் சொல்ல மாட்டாங்க, தெரியுங்களா? நம்ம எதுக்கு சொல்லணும்? நல்லா இருக்கிறேன்னு எப்போவுமே இல்லையா? இப்போ நான் நல்லா இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லைன்னுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அவங்களுக்கே சொல்லும் இல்லையா? அப்போ சில பேர் பாருங்கள், தங்களை என்ன பண்ண மாட்டாங்க? காண்பித்து கொள்ள மாட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிக்கணும். தேவனை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கனி இல்லாமல் நம்ம செழிப்பாக இருக்கிறது போல, நான் மேல் தோட்டத்தில் நான் தேவனுடைய பிள்ளை, நான் விசுவாசி, நான் நான் இந்த சபையில் இருக்கிறேன், நான் ஒழுங்காக போகிறேன், ஆண்டவர் தேர்றேன்னு சொல்லி நம்மை நாமே கனி இல்லாமல் நம்ம ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மை இல்லாமல் நம்ம மேல் தோற்றத்துக்கு மாத்திரம் இருப்போம் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நாமே என்ன பண்ணுறோம்? ஏமாற்றிட்டு தான் இருக்கிறோம், நம்மை நாமே. அதனால தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை தான் வசனத்தை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் செய்யலைன்னு நினச்சிங்களேன், நீங்கள் கேட்குறது எல்லாமே என்ன தான்? வேஸ்ட்டு. வாசிக்கலாமா? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம வஞ்சியாதபடிக்கு சார், நீங்கள் உங்களை ஏமாற்றுக்காதபடிக்கு நம்ம கேட்குறது போல் நல்லா கேட்குறாங்களே, ஐயோ பயங்கரமான விசுவாசியாக இருப்பாங்க பொழுது, பயங்கரமான ஆட்களாக இருப்பாங்க பொழுது, இவ்வளோ உன்னிப்பாக கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் செய்யலைன்னா எதுக்கு பிரயோஜனம்? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கும் தேவ ஜனங்களாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்களேன் இல்லையா? நம்ம எல்லாம் இருக்கிறது போல் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம காட்டிக்கொள்ளலாம். சந்தோஷமே நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கூட என்ன பண்ணுவான்? மற்றோட சிரிச்சு பேசின்னு இருப்பாங்க, சந்தோஷமாக இருக்கிறது போல் நினைப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளே இருக்கிற வேதனை என்ன பண்ண மாட்டாங்க? சில பேர் காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. சில பேர் பாருங்கள், நம்ம உள்ளே இருக்கிற பிரச்சனை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை மூடி மறைச்சு என்ன பண்ணோம்? வெளியில் நம்ம வேறு விதமாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் இல்லையா? விசுவாசம் இருப்பது போல் வாழலாம், பக்தியாக இருப்பது போலலாம் நம்ம காமிச்சிக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கணக்கு கேட்கும்போது இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மாட்டிக்குவோம். பாருங்களேன், இன்றைக்கும் ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிற தேவ ஜனங்கள் ஆவியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. தேவ ஆவியே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? கேட்டால் ஆவிக்குரிய ஜனங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். சிலர் பாருங்கள், சபைக்கு வருகிறவர்கள் தான், சத்தியத்தை கேட்கிறவர்கள் தான், அவன் வாழ்க்கையில் எந்த மாற்றமே இருக்காது. தொடர்ச்சி என்ன பண்ணிருப்பாங்க? இன்னும் கேளு தான் கேட்டுருப்பாங்க. என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க? அந்த சத்தியத்துக்குரிய மாற்றங்கள் அவருடைய வாழ்க்கையில் வராமையே அவர்கள் வெறும் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் இருப்பார்கள். சிலர் பாருங்கள், தேவனுடைய ஜனங்களாக இருப்பாங்க, பழைய பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அது எப்போனாலும் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க? அது அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும். பழைய பாவம் அவளோட கூட ஒரு சைடு பாவம் என்னைக்காவது ஒரு நாள் வேலை செய்யும். அந்த பாவத்தோடு கூட என்ன பண்ணுவாங்க? தேவ ஜனங்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சிலர் தேவ ஜனங்களாக இருப்பாங்க, தேவனே தேடாமல் சபைக்கு வருவாங்க, ஜபமே இருக்காது அவங்க வாழ்க்கையில். அதிகால ஜபம் ஒன்றுமே இல்லை, அதிகாலம் ஜபமும் இல்லை, எந்த காலம் ஜபமும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்க? சபைக்கு வருவாங்க இல்லையா? திருவிருந்து ஆராதனை மாத்திரம் சில பேர் வருவாங்க, ரொம்ப பக்திமான்கள். திருவிருந்து ஆராதனை மாத்திரம் வருவாங்க. ஏன்னா இந்த திருவிருந்து தான் அவங்களை காப்பாற்றணும். இந்த திருவிருந்து அவங்களை காப்பாற்றாது, அவங்களை நியாயத்தை இருக்கும். அதுதான் அவங்களுக்கே தெரில. சபைக்கெல்லாம் வர மாட்டாங்க, வெறும் திருவிருந்துக்கு மாத்திரம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ திருவிருந்து பெற்றுக்கணும். அன்றைக்கி தான் நீங்கள் ஜனங்களை பார்க்கலாம் நிறைய பேர். ஏன்னா எங்கள் குருவெலாம் என்ன பண்ணுவாங்க? இந்த திருவிருந்துக்காக தான் வருவாங்க. இன்றைக்கும் பாருங்களேன், இன்றைக்கும் அநேகர் பாருங்கள், ஆண்டாண்டு காலமாக தேவ ஜனங்களாக இருப்பாங்க, ஆனால் உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, உலகத்தின் ஆசிரபாசங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க, சிற்றின்பங்களோடு கூட வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அது அவங்க வாழ்க்கையிலேருந்து மாற்றவே முடியாது. இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும், இதிலே இருப்பாங்க, அதிலே இருப்பாங்க. சிலர் பாருங்கள், தேவ ஜனமாக இருந்தும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க வாயின் வார்த்தை, அவங்க செய்கிற காரியம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத கருத்தெல்லாம் செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் தேவ ஜனங்களாக இருப்பாங்க, கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க? பக்திமான் போல் இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையே செய்வாங்க. சில பேர் பாருங்கள், வசனங்களை கேட்டும் அவருடைய வாழ்க்கை மாறலை, அவருடைய குணங்கள் கூட மாறி இருக்காது. பாருங்களேன், குணம் மாறி இருக்காது, சோபம் மாறி இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்கு முன்பாக பக்தியில் முத்தி இருப்பாங்க இல்லையா? இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையில்லை, அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு சத்தியமே தேவையில்லை.
ஆனால் உள்ள என்ன இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. அவங்களுக்கு கோபம் மாறல, அவங்களுக்கு பிரச்சனை மாறல, அவங்களுடைய விஷயமே மாறல. ஆனால் தங்கள் எல்லாவற்றிலும் தேர்ந்ததாக என்ன பண்ணுவாங்க, காமிச்சிட்டு இருப்போம். இது தேவனை கர்த்தர் சொல்கிறாரு. நாம என்ன பண்ணிக்கிறோம், நீங்கள் இங்கே மனுஷனுக்கு மறைக்கலாம், ஆனால் யார் பார்க்குறாரு? கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் யார், நாம் யார் எப்படி இருக்கிறோம், நிர்வாணிகளாக இருக்கிறோன்றதை மறந்துடாதீங்க. எல்லா விஷயம் அவர் டீட்டெயில் தெரியும். அவர் விட்டுருக்கிறாருன்னா நம்ம நினச்சினுக்கலாம், அவர் ஒன்றும் பண்ணியே அப்படின்னு நீங்கள் நினச்சினுக்கலாம். இன்றைக்காவது நீ மாறி வந்தால் விட்டுருக்கிறார். கிருபை, அந்த கிருபையே நாம் போக்கடிப்போம் என்று சொன்னால், நீங்கள் வாழ்க்கையில் அதுக்கு நேராக கணக்கு ஒப்புவிக்க நேரம் வரும்போது நம்ம மாட்டிக்கொள்வோம். பாருங்களேன், இன்றைக்கும் தேவ ஜனங்களை நம்ம மாற்றமே இல்லாமல், ஆவிக்குரிய கனிகளே இல்லாமல், இல்லையா, எந்த ஒரு நன்மையே இல்லாமல் நம்முடைய மேல் தோற்றத்துக்காக நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்ம மேல் தோற்றத்துக்கு நம்ம தேவ ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், மேல் தோற்றத்துக்கு நம்ம விசுவாசிகளாக இருப்போம் என்று சொன்னால், ஆவிக்குரிய ஜனங்கள் என்று சொல்லி நம்ம மேல் தோற்றத்தை மாத்திரம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட உண்மை இல்லாதவர்களாக, அப்படிப்பட்ட தேவ ஜனங்களாக இல்லாமல் நம்ம இருப்போம் என்று சொன்னால், உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு சில பேர் பாருங்கள் தேவ ஜனங்களாக இருப்பாங்க. எதை நேசிக்கூட ஆண்டவர் சொல்கிறார் அதை தான் என்ன பண்ணுவாங்க, நேசிப்பாங்க. டிவி பார்க்கக்கூடாதுன்னா மொபைலில் என்ன பண்ணுவாங்க, நான் டிவி பார்க்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மொபைலில் என்ன பண்ணுவாங்க. சில பேர் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சினிமாவாக வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, அதில் பார்க்க தோணுது, ஆசை இருக்குது, அதெல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள். அப்போ இவங்கெல்லாம் எதில் இருக்கிறாங்கன்னா அதோட கூட தான் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் எதுக்கு வராங்க, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஜபம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைஞ்சு வருவாங்க பாருங்க. எப்படி தான் ஆண்டவர் உங்களெல்லாம் கணக்கு கேட்பார். சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் பாருங்க, தேவனை கர்த்தர் நமக்கு நேராக வருது. எதற்காக நம்மளை மாற்றணும், உங்களை மனம் திரும்ப தான் அழைக்கிறார். அதுதான் சொல்கிறேன், அன்றைக்கி ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். நம்ம எங்கே வச்சுருக்கோன்னா திராட்சை தோட்டத்தை நடுவில் வச்சுருக்கிற அத்திமரம் நீங்கள் யாவரும், நம்ம யாவரும் நம்மளை மனம் திரும்ப அழைக்கிறார். மனம் திரும்புங்கள், கனி கொடுங்கள். கர்த்தர் வரப்போகிறாரு. கர்த்தர் வரும்போது கனி இல்லைனாக்கா நம்மளை என்ன பண்ணுவார், வெட்டி எடுத்துடுவார் அப்படி என்பதை சொல்லிகிட்டே வர்றாரு. நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம இருந்துகிட்டே இருப்போம்னு வச்சிங்களேன், அது கேர் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது கர்த்தர் திடீர்னு வருவார், திருடனை போல் வருவார். அவர் நாளை நம்மளை என்ன பண்ண முடியுது, நம்ம அறிந்து கொள்ள முடியாது இல்லையா? நம்ம சினிமா படங்களை பார்த்துக்கின்னு உலகத்தரை போல் நம்ம இருப்போம் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் தேவன் வருகிற நாளில் கூட நீங்கள் எங்கே இருப்பீங்க, கரெக்டாக விசுவாசம் கரெக்டாக நடத்துவோம். நீங்கள் ஆண்டவர் நேரத்தில் அவர் என்ன பண்ணுறோம், நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் இருந்த ஆண்டவர் உங்களை கூட்டின்னு போக முடியாதோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிடும். உங்களுக்கு எந்த காரியத்தில் நீங்கள் அடிமையாக இருப்பீங்க சொன்னால் கரெக்டாக இவ்வளோ நாள் நல்லா இருப்பீங்க. ஆனால் கர்த்தருடைய நாளில் கொட்ட திரும்பி என்ன பண்ணுறோம், அந்த அடிமையான காரியத்தில் வச்சுருவோம் பாருங்கள். ஆண்டோட சத்தமும் கேட்காது, ஆண்டவரும் உங்களை என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. ஆகையினால தேவன் நமக்கு சில காலம் வரைக்கும் தான் என்ன பண்ணுறாரு, கிருபையை தண்டு கொண்டே இருக்கிறார். இதை நம்ம அலட்சியமாக எண்ணி இந்த கிருபையை நம்ம போக்கடிப்போம் என்று சொன்னால், கனி இல்லாத நம்மேல் தேவனுடைய கோபம் நிச்சயமாய் வரும். ஆகையினால நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். தேவனை கர்த்தர் நம்ம இன்றைக்கும் அவர் அன்பாக அழைக்கிறார். நீங்கள் கனி தரணும், நான் உங்களுக்கு என்ன பண்ணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்றார். நமக்கு என்ன சத்து வேணுமோ அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு வேண்டிய சத்தெல்லாம் நமக்கு எருவெல்லாம் போட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சுத்தம் பண்ணு. உங்கள் பலவீனத்தெல்லாம் அவர் மாற்றி உங்களை என்ன பண்ணுறாருன்னா, அவங்கள எப்படி ஆகிலும் உங்களை கனி தருகிற மரம் போல் உங்களை மாற்றணும், பிரயோஜனம் உள்ள மரமாக வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி நமக்கு வேண்டிய சகலத்தையும் அவர் செய்ய விரும்புகிறார். ஆனால் நம்ம அழைக்கிறார், மனம் திரும்ப அழைக்கிறார். நம் மனம் திரும்பாமல் இருக்கிற பட்சத்தில் தேவனை கர்த்தர் பாருங்கள், தேவனை கர்த்தர் அவருடைய கோபம் வரும். நம்ம மனம் திரும்புவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரு, நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறாரு. நம்மேல் அவர் என்ன பண்ணுறாரா, ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ ஜனங்களாக இருக்கிற திருச்சபை நடுவில் தேவனை கர்த்தர் நம்மை திராட்சை தோட்டத்தின் நடுவில் அத்திமரமாக வைத்திருக்கிறார். அத்திமரத்தின் பலனாக நம்முடைய வாழ்க்கையில் நற்கனிகளை தர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நாம் தர முடியாமல், நம் தர இல்லாமல் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய கோபம் வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து இப்படிப்பட்டதான நன்மைகளை ஓமைகள் மூலமாக நாம் கவனிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் கண்களை மூடி இந்த நாளிலும் கூட தேவனை கர்த்தர் எதிர்பார்க்கிற பலன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கு அத்திமரம் நிழல் அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. அநேகருக்கு அத்திமரத்தின் கனிகள் விளைச்சல்கள் அதிகமாக இருந்துச்சு. நம்பி இருந்தாங்க, இந்த அத்திமரத்தை வச்சா இவ்வளோ கனி வரும் என்பதை அதை வைத்தவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால்
இன்றைக்கு நம்மை வைத்தார் ஆண்டவர், நம்ம எதிர்பார்க்குறார். இதை வச்சு ஒரு பிரயோஜனமே இல்லையே என்று சொல்லி நம்மை குறித்து கர்த்தர் செய்வார் என்று சொன்னால், நம்மளால் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லாத மரத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அதை வெட்டி அக்கினிக்கு போட வேண்டிய ஒரு நாள் வரும். அந்த நாளில் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்களேன். ஆகினால இன்றைக்கு தேவனை கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். நமக்கு கர்த்தருடைய வருகை வரைக்கும் தான் நமக்கு அந்த கிருபை. அதுக்கப்புறம் கிருபையை நம்ம தேடினாலும் கிடைக்காது. கர்த்தர் இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஏற்ற கனிகள் பலன்களை அவர் எதிர்பார்க்கிறார். நாமே நிதானித்து பார்ப்போம். நான் பயனுள்ளவனாக இருக்கிறேனா, மற்றவர்களுக்கு உதவி உள்ளவனாக இருக்கிறேனா, அல்லது சுயநலமாக இருக்கிறேனா, அல்லது எந்த ஒரு நன்மை இல்லாமல் என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேனா, நான் நல்லவன் போல, அல்லது நான் பரிசுத்தவான் போல, நான் அல்லது தேவனுக்கு பிரியமுள்ளவன் போல, நான் பக்திமான் போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, என் வாழ்க்கையில் எல்லாமே மாறிச்சா, என் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்க கனிகள் இருக்கிறதா, அல்லது என்னால் தேவனாய் கர்த்தர் வரும்போது நான் கொடுக்க முடியுமா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை அவர் சோதிக்கும்படியாய், உங்களிடத்தில் நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து சோதித்து அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. எல்லாம் கண்களை மூடி தேவனுக்கு முன்பாக நாம் இருக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? நம்முடைய குணத்தில் மாற்றம் இருக்குதா? நம்முடைய சுவாபத்தில் மாற்றம் இருக்குதா? நம்ம செய்த கிரியைகளில் மாற்றம் இருக்குதா? தேவனாய் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். தேவனாய் கர்த்தர் அதற்காக தான் நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். தேவனுடைய சத்துள்ள தேவனுடைய ஆவிக்குரிய நன்மைகளினால தேவனாய் கர்த்தர் நம்மை நிரப்பி அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற கனிகளை, தேவனாய் கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை நாம் கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். ஆகையினால இந்த நாளில் கூட எல்லா தேவ பிள்ளைகளும் நம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை கொண்டு வந்து வைத்த நோக்கம், அந்த நோக்கம் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உங்களுடைய சுத்தம் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நான் இதுவரையிலும் அநேகருக்கு நான் பயனற்றவனாக, என் வாழ்க்கைக்கே நான் பயனற்றவனாக நான் இருந்திருக்கலாம். ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே அநேகருக்கு பயனுள்ளவளாக இருக்கும்படிக்கு கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருப்பா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எல்லா ஜனங்களுக்கும், இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக பூமிக்கு வந்தார். இன்றைக்கு நம்மையும் தேவனை கர்த்தர் அந்தந்த இடத்துல அந்தந்த குடும்பங்களை உங்களை தெரிந்து கொண்டார். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டாரே. இந்த காரியத்தை, இந்த நோக்கத்தை நாம் வீணடித்து விட்டு நம்ம வாழ்க்கையிலும் பிரயோஜனம் இல்லாமல், அல்லது நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், நம் தேவனுக்கும் நாம் பிரயோஜனம் இல்லாமல் நாம் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால், தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கோபம் நம்ம மேல் வரும் என்பதை இந்த நாளில் நம் எச்சரிக்கையாக நம்ம கேட்போம். எல்லாம் கண்களும் மூடி நம்ம கேட்கலாமா?